இன்று நம்முடன் ஆஸ்டோமேட் உள்ளார். அவரை வைத்து நாம் வீட்டிலேயே எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் மற்றும் பையை எவ்வாறு வைக்கவும் அகற்றவும் பயிற்சி அளிக்க உள்ளோம். நீங்கள் கூட இதிலிருந்து கற்றுக்கொள்ளும் வகையில் அவருக்கு கற்பிப்பதற்காக நாங்கள் அந்த செயல்முறையை மேற்கொள்ளப் போகிறோம். இது SenSura Mio ஒன் பீஸ் அமைப்பு. இங்கே ஒட்டும் தன்மை கொண்ட அடி பிளேட் மற்றும் ஸ்டோமா பை ஒன்றாக இருக்கும். இது 2 வகையாக வரும். ஒளிபுகா மற்றும் ஒளிபுகும் தன்மை கொண்டு வரும். SenSura Mio உடல் அசைவுகளின் போது நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் எலாஸ்டிக் பாடி ஃபிட் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. SenSura Mioவில் தனித்துவமான முழு வட்ட வடிகட்டி ஃபில்டர் உள்ளது. இது வாயுக்களை கணிசமாக அகற்றி சிறந்த தூக்கத்தை வழங்குகிறது. SenSura Mio புதிய நீர் விரட்டும் ஜவுளி பொருட்களை சாம்பல் நிறத்தில் கொண்டுள்ளது. உகந்த ஊடுருவல், குளியல் மற்றும் வசதிக்காக கொண்டுள்ளது. ஸ்டோமா அளவீட்டு வழிகாட்டியின் உதவியுடன் ஸ்டோமா அளவை எடுக்க இறுதி உபயோகிப்பாளரை கேளுங்கள். ஏற்கனவே அளவிடப்பட்ட ஸ்டோமா அளவின்படி 45 மில்லிமீட்டர் நீளமும் 38 மில்லிமீட்டர் அகலமும் கொண்ட பிசின் ஒட்டும் தன்மை கொண்ட பொருள் மீது நீளம் மற்றும் அகலத்தை குறிப்போம். அடையாளங்களின்படி ஸ்டோமாவின் வடிவத்தை வரைய உபயோகிப்பாளருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அடி பிளேட்டை வெட்ட சிறப்பான வளைந்த கத்தரிக்கோலை பயன்படுத்துவோம். பிசின் வெட்டுவதற்கு முன் பையின் பின்புற அடுக்கையை பிசின் இருந்து தனியாக வைத்திருக்க வேண்டும். வட்டமான முறையில் பிசின் வெட்டத் தொடங்கவும் மற்றும் ஸ்டோமா அளவை விட 1 முதல் 2 மில்லிமீட்டர் அதிகமாக வெட்டுவதை உறுதி செய்யவும். வெட்டிய பிறகு ஸ்டோமாவில் துளையிடுவதை தவிர்க்க விளிம்புகள் மென்மையாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். பெரிஸ்டோமல் தோலில் பயன்படுத்தப்படும் முதல் துணை பொருள் கோம்ஃபில் கிளென்சர் ஆகும். அதில் இயற்கை தேங்காய் எண்ணெய் இருப்பதால் சருமத்தை ஈரப்பதமாக்கும் குணம் உள்ளது. முதலில் வெளிப்புற விளிம்பை சுத்தம் செய்து ஸ்டோமாவை நோக்கி நகர்த்தவும். இந்த தயாரிப்பு சருமத்திற்கு மென்மையாக இருப்பதால் அதை நேரடியாக ஸ்டோமாவில் தடவி சுத்தம் செய்யலாம். அடுத்தபடி கம்ஃபில் பேரியர் கிரீம் தடவணும். இந்த கிரீம் ஈரப்பதம் மூலம் சருமத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கும் மற்றும் சருமத்தின் pH அளவை 5.5 நிலையாக வைத்திருக்கும். இந்த கிரீமை பயன்படுத்துவது ஆரோக்கியமான சருமத்தையும் லேசான தோல் உரிதலை குணப்படுத்துவதையும் உறுதி செய்கிறது. கம்ஃபில் பேரியர் கிரீமை பெரிஸ்டோமல் தோலில் மெதுவாக மசாஜ் செய்து தடவவும். உபயோகிப்பாளரை மசாஜ் செய்து 1 முதல் 2 நிமிடங்களுக்கு அப்படியே விடச் சொல்லவும். சில நிமிடங்களுக்கு பிறகு பருத்தி துணியால் மெதுவாக கம்ஃபில் பேரியர் கிரீம் அகற்றவும். இது ஸ்டோமாவை சுற்றியுள்ள தோலை பாதுகாக்க ஒரு வெளிப்படையான படத்தை விட்டுச் செல்கிறது. அடுத்த கட்டமாக ஆஸ்டோமி பவுடர் தடவவும். இது சருமத்தை ஆரோக்கியமாகவும் வறண்டதாகவும் வைத்திருக்க பயன்படுகிறது. இதை வறண்ட சருமத்தில் தடவ வேண்டும். அதை ஸ்டோமாவை சுற்றி தூவி பருத்தி துணியால் பரப்பவும். உபயோகிப்பாளரை படியை பின்பற்ற சொல்லுங்கள். அதிகப்படியான பவுடர் முற்றிலும் துடைக்கப்பட வேண்டும். இப்போது நாம் பிராவா மோல்டபிள் வளையத்தை பயன்படுத்துவோம். தோல் சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பேக்கேஜிங்கில் இருந்து ரிங்கை அகற்றவும். 2 வெளியீட்டு லைனர்களையும் அகற்றவும். விரும்பிய வடிவில் ரிங்கை வடிவமைத்து நீட்டவும். ஒரு நல்ல தோல் தொடர்பை உறுதிப்படுத்த மெதுவாக அழுத்தவும். தேவைப்பட்டால் மீண்டும் வடிவத்தை சரி செய்யவும். ஸ்டோமா பையை கீழே இருந்து மேல் வரை தடவவும். காற்று குமிழியை தவிர்க்கவும். தடவின பிறகு பிசின் உள்ள வட்டத்தில் விரல்களை பதித்து பின்னர் படிப்படியாக வெளிப்புற வட்டத்திற்கு சென்று பிசின் உறுதியாக இருப்பதை உறுதி செய்யவும்.
அடுத்தபடியாக புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பிராவா எலாஸ்டிக் டேப்பின் பயன்பாடு ஆகும். டேப்பின் 2 துண்டுகளை எடுத்து அட்டையை தோலுரித்து பிசின் விளிம்புகளில் காட்டப்பட்டுள்ளபடி தடவவும். அவ்வாறு தடவும் பொழுது டேப்பின் பாதி அகலம் பிசின் மீதும் மீதி அகலம் தோலின் மீதும் படும்படி பயன்படுத்தவும். டேப்பின் மற்ற பாதியை மறுபுறம் பயன்படுத்த இறுதி பயனரை ஊக்குவிக்கவும். இப்போது அடுத்த கட்டமாக பிராவா லூப்ரிகேட்டிங் டியோடரண்ட் பயன்படுத்த உள்ளோம். இது துர்நாற்றத்தை நடுநிலையாக்குகிறது மற்றும் மல்டி லூப்ரிகேட்டிங் விளைவை வழங்குகிறது. இது உள்ளடக்கம் ஸ்டோமாவை சுற்றி இல்லாமல் எப்போதும் பையின் அடிப்பகுதியில் இருப்பதை உறுதி செய்கிறது. பையில் 3-4 மில்லி லூப்ரிகேட்டிங் டியோடரண்ட் போடவும். பின்னர் ஒரே திசையில் 3 மடிப்புகளை உருவாக்கி மறைவிடத்தை மூடவும். பையை மடித்து வெல்க்ரோ புள்ளியுடன் ஒட்டவும். இதை நாங்கள் மறைவிடமாக கருதுகிறோம். 2 அடுக்குகளை மெதுவாக தேய்ப்பதன் மூலம் டியோடரண்ட் பரப்பவும். வலியின்றி ஸ்டோமா பேக் கோலோபிளாஸ்ட் அகற்றுவதை உறுதி செய்ய பிராவா அட்செவ் ரிமூவர் ஸ்ப்ரே எனப்படும் ஒரு தனித்துவமான தயாரிப்பு உள்ளது. பிசின் விளிம்புகளில் பிராவா ஒட்டும் நீக்கி தெளிப்பை மெதுவாக தெளித்து மேலிருந்து கீழாக அகற்றுதலை தொடங்கவும். பிராவா பிசின் ரிமூவர் ஸ்டிங் இல்லாமல் இருக்கிறது மற்றும் அதன் சிலிகான் பாலிமர்கள் எளிதாக மற்றும் வலியற்ற நீக்கத்தை உறுதி செய்கிறது. பயன்படுத்திய ஆஸ்டமி பையை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு குப்பை தொட்டியில் எறியுங்கள்.